உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உதவி, ரிஷபம் வரவு, மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் தாமதம், கன்னி உயர்வு, துலாம் இன்பம், விருச்சிகம் பரிசு, தனுசு பெருமை, மகரம் ஆதாயம், கும்பம் புகழ், மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்ட கற்கள், பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு பங்குனி உத்தர விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு 1ஆம் திகதி 4ஆம் ஏப்ரல் 1 பங்குனி உத்தரம். சிவன் கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு தீர்த்த திருவிழா, தேர் திருவிழா நடக்கக்கூடிய நாள். சைவ சமயிகளான நாங்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். இந்து மதத்தில் சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு முழு முதல் கடவுள் சிவபெருமான். சிவபெருமானை நினைத்து வழிபடக்கூடிய அன்பர்கள் அனைவரும் விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம். உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருந்தால் இன்றைக்கு திருவிழா நடக்கும். சில கோயில்களில் பங்குனி உத்திரத்துக்கு தேர் நடக்கும். சில கோயில்களில் தீர்த்தம் நடக்கும். சிவபெருமான் திருமணம் முடித்த நாள் என்று இந்த பங்குனி உத்திரத்தை சொல்வார்கள். சில பேருக்கு இப்போ ராம நவமி, ராமர் பிறந்த நாள். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் ஜனனமான நாள். அது மாதிரி கிருஷ்ணாஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரமும் அட்டமி திதியும் வந்தால் கிருஷ்ணர் பிறந்த நாள். இந்த மாதிரி வர சிவபெருமானுக்கு பிறந்த நாள் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படி ராமருக்கு அப்படி இல்லை. ராமர் பிறந்தார், இறந்தார். கிருஷ்ணர் பிறந்தார், இறந்தார். அந்த மாதிரி சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருத்தர். அவருக்கு பிறந்த நாள் பங்குனி உத்திரம் என்பது அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்றது. சுந்தரராகிய சிவபெருமான் மதுரையில் மீனாட்சியை திருமணம் செய்த நாள்தான் இந்த பங்குனி உத்திரம். சிவபெருமானை வழிபடக்கூடிய அனைவர்களும் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய அற்புதமான நாள். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை தான் நாங்கள் பங்குனி உத்திரம் என்று சொல்லுறோம். ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதத்தும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய 27 நட்சத்திரம்
12 மாதங்கள் 12 மாதம் 27 நட்சத்திரம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வந்தால் பங்குனி உத்திரம். சிவன் கல்யாண சுந்தர மூர்த்தியாக காட்சி அளித்த அற்புதமான நாள். இதில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. மாதங்கள் 12 மாதம் இருக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஐப்பசி, புரட்டாதி, அந்த 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி மாதம். சித்திரை வருஷப்பிறப்பு தான் நாங்கள் முதல்ல தொடங்கும். கடைசி மாதம் பங்குனி மாதம் 12வது மாதம். 27 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் என்று 27 நட்சத்திரத்தில் சரியா 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். 12வது மாதம் பங்குனி மாதம், 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இதுதான் சிறப்பு. இந்த 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்தால் அன்றைக்கு பங்குனி உத்திரம். சிவனை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். மதுரையில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மதுரையில் உள்ள சிவபெருமானுக்கு பேர் சுந்தரேஸ்வரர், அம்மனுக்கு பேர் மீனாட்சி. அதனால தான் மதுரை மீனாட்சி அம்பாள் கோயில். மதுரையில் இன்றைய தினம் மிக 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 சிறப்பான விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரன் மீனாட்சியை திருமணம் செய்த நாளாக மதுரை பூராக இன்றைய தினத்தை கொண்டாடுவார். சரி, சிவனும் அம்மனும் தான் திருமணம் செஞ்சாரடா? இல்லை. ராமர் சீதையை திருமணம் செய்ததும் இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணம் போல சீதையை ராமர் திருமணம் செய்ததும் இந்த மாதிரி பங்குனி உத்திரம். இந்த விரதம் முக்கியமான விரதம். நாங்கள் எல்லோரும் திருமணம் நடக்காத கன்னி பெண்கள் இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் சிவனை போன்ற நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்திலிருந்து நல்ல வரணமையும். திருமணமாகாத ஆண்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு சீதையை போன்ற ஒழுக்கமான பண்பான பக்குவமான படித்த நல்ல அடக்கமான பொன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் இந்த விரதத்தை பற்றி சொல்கிறீங்களே, யார் யார் இந்த விரதம் இருந்து கல்யாணம் முடிச்சினோம்னு பாருங்க. முதலாவது மகாவிஷ்ணு இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டு லட்சுமியை மனம் முடித்தார் என்று புராணம் சொல்லுது. பிரம்மா இந்த விரதத்தை மேற்கொண்டு சரஸ்வதியை மனம் முடித்தார் என்று சாத்திரம் சொல்லுது. சூரியன் இந்த விரதத்தை மேற்கொண்டு உஷாதேவி தான் சூரியன் பண்டாட்டி, உஷாதேவியை திருமணம் முடித்தார். முருகன் இந்த விரதத்தை மேற்கொண்டு வள்ளி தேவயானையை திருமணம் முடித்தார். சீதாதேவி ராமர் திருமணத்தை இந்த விரதத்தை மேற்கொண்டு சீதையை ராமர் திருமணம் முடித்தார். அதே மாதிரி நீங்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் ஜாதகத்தில் பார்க்க வருவினம். ஐயா, 7வது வீடு தான் திருமணத்தை பற்றி சொல்லுற இடம். 7ல் சனி இருந்தால் களத்திர தோஷம், 7ல் செவ்வாய் இருந்தால் களத்திர தோஷம், 7ல் ராகு இருந்தால் களத்திர தோஷம், 7ல் கேது இருந்தால் களத்திர தோஷம், களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் 7ல் இருந்தால் களத்திர தோஷம். இந்த மாதிரி களத்திர தோஷம் உள்ளவர்கள், லக்னத்தில் சனி இருந்து 7வது வீட்டை பார்த்தா களத்திர தோஷம். இந்த மாதிரி களத்திர தோஷம் உள்ள ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் களத்திர தோஷம். இந்த மாதிரி ஜாதகத்தில் களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டில் சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருந்து களத்திர தோஷம் ஏற்பட்டால் இந்த பங்குனி உத்திர விரதத்தை பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு இருந்து வந்தால் இந்த தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். களத்திர தோஷம் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையாது, ஆனால் இந்த விரதம் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். அடுத்தது மாங்கல்ய தோஷம். இது பெண்களுக்கு. 8ல் ராகு இருந்தால் மாங்கல்ய தோஷம், 8ல் கேது இருந்தால் மாங்கல்ய தோஷம், 8ல் சனி இருந்தால் மாங்கல்ய தோஷம், 8ல் செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம். களத்திரக்காரகன் 8ல் மறைஞ்சிருந்தால், சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருந்தால் கூடாது. இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்களுக்கு கழுத்தில் மாங்கல்யம் ஏறாது, திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகும். ஐயா, இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல வடிவான பிள்ளை,
நிறைய சொத்து பணம் நான் சேர்த்து வச்சுருக்கேன், கேட்குற காசை சீதனமாக கொடுப்பேன், ஆனாலும் 30 வயசாச்சையா கல்யாணம் நடக்கலை. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்க்குறோம். இவைகளுக்கெல்லாம் களத்திர தோஷமோ மாங்கல்ய தோஷமோ இருந்தால் இதற்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேணும். அதை விட சிறந்தது பங்குனி உத்திரம். வருஷத்தில் ஒரு நாள் தான், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வாரது வருஷத்தில் ஒரு நாள். இந்த பங்குனி உத்திர தினத்தன்று திருமணம் தடைபெறக்கூடிய, திருமணம் தாமதமாகக்கூடிய, இல்லை ஏதோ காரணத்தினால காசு இல்லாததுனாலையோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் 2 தரம் கல்யாணத்துக்கு டேட் வச்சேன் ஐயா, 2ம் குழம்பி போச்சு. இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்க்குறேன். ஜாதகத்தில் ஒரு தோஷம் இல்லை, ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. இதுவும் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள். இந்த மாதிரி ஏதாவது விதத்தில் திருமணத்தில் தடை இருந்தாலும் திருமணம் தாமதப்படக்கூடியவர்கள் என்ற மகனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு அமையலையா என்று சொல்கிறத கேட்குறோம். என்ற மகளுக்கு தரமான வரணுண்டு வருது ஐயா, எல்லாம் உப்பு சப்பாக வருது. ஒன்று படிப்பில்லைன்னு வருது, இல்லாட்டி ஆள் மொத்தமாக இருக்காண்டு வருது, இல்லை தலையில் முடியில்லைண்டு வருது. இப்படி வர்றதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது ஐயா, நல்ல வர நம்புறது இல்லை. இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பங்குனி உத்திரம் ஆகிய இன்றைய தினம் சிவனை நினைத்து 1ஆம் தேதி ஏப்ரல் 1 விரதம் இருந்து சிவனுக்கு அபிஷேகம், சிவனே அபிஷேக பிரியர் என்று சொல்கிறது. அவரோட அபிஷேகத்துக்கு இன்றைக்கு பெரிய அபிஷேகம் எல்லாம் நடக்கும் கோயிலில். ஒரு பாலை வாங்கி கொடுங்கோ, ஒரு தயிரை வாங்கி கொடுங்கோ, இளநீ வாங்கி கொடுங்கோ, கரும்பு வாங்கி கொடுங்கோ. கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து இறைவனை பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் இந்த திருமண தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.